அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலை செய்திகள். கடந்த 50 ஆண்டுகளாக இந்தியாவிலேயே மக்கள் நல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திய தமிழகத்தைப் போல அண்டை மாநிலங்களில் உறவை பேணிக்காக்கும் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனுக்கு தமிழக மக்கள் சார்பில் வாழ்த்துக்கள். இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் ஆந்திராவில் நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதி மருத்துவ வசதிக்காக நேற்று 1088 ஆம்புலன்ஸ் வாகனங்களை முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கி வைத்தார். இதில் 656 ஆம்புலன்ஸுகள் நடமாடும் மருத்துவமனையாக 104 என்ற அழைப்பிற்காக இயக்கப்பட உள்ளது. இதில் 77 பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் அளிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. எஞ்சிய வாகனங்கள் அனைத்தும் 108 அழைப்பிற்கான சேவை ஆம்புலன்ஸாக இயக்கப்படவிருக்கின்றன. இது குறித்து கூறிய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் முதன்மை செயலாளர் டாக்டர் ரமேஷ்குமார், 104 ஆம்புலன்ஸ் சேவையானது அனைவருக்கும் உரிய மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்யும் புரட்சிகரமான திட்டம் என்றார். இவை கிராமப்புற சிகிச்சை மையங்களையும் ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் ஒன்றிணைக்கும். இந்த நடமாடும் மருத்துவமனைகள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர்களின் உடல்நிலை குறித்த சுகாதார அட்டையை பராமரிக்கும். குழந்தைகள் இறப்பை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 ஆம்புலன்ஸுகள் நிறுத்தப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். இந்த புதிய ஆம்புலன்ஸ் சேவையானது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவையான சிகிச்சை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆம்புலன்ஸ்களில் நவீன மருத்துவ கருவிகளுடன் வெப் கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆம்புலன்ஸில் பணியில் இருக்கும் மருத்துவர் மற்றொரு மருத்துவர்களுடன் சிகிச்சை தொடர்பாக ஆலோசனை நடத்த முடியும். 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அடித்து கொலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் நாகூரான். இவர்களது 7 வயது மகள் ஜெயபிரியா. இவர் அங்குள்ள பள்ளியில் பயின்று வருகிறார். தனது மகள் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை முதல் காணவில்லை என்று ஏம்பல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரை பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை அதே பகுதியில் உள்ள கருவேல மரங்கள் அடர்ந்த கண்மாய் கரையில் சிறுமி சடலமாக கிடப்பது கண்டறியப்பட்டது. மேலும் சிறுமியின் உடலில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான அடையாளமும் அவரது ஆடைகள் கலைந்தும் இருந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சிறுமியின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விஷயம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமி பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் சிறுமியின் வீட்டிற்கு அருகே வசித்து வரும் ரமேஷ் வயது 25 என்பவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் சிறுமியின் கொலைக்கான காரணம் தொடர்பாக ராஜாவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்வதை படுகொலை கண்டித்து தமிழகம் தழுவிய அளவில் விசிக நேற்று ஆர்ப்பாட்டம். சென்னை பெருநகர காவல் ஆணையராக திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் பொறுப்பேற்றார். வந்தே பாரத் திட்டத்தின் 4ஆம் கட்ட திட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து தமிழகத்திற்கு 5 விமானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த 5 விமானங்களும் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி துபாயில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 4ஆம் தேதி துபாயில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 7ஆம் தேதி அபுதாபியில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 9ஆம் தேதி துபாயில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 11ஆம் தேதி துபாயில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், மேலும் கூடுதலாக சேர்க்கப்பட்ட விமானங்களின் 4 விமானங்கள் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சேர்க்கப்பட்ட விமானங்களின் விவரங்கள்: ஜூலை 4ஆம் தேதி ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு ஒரு விமானமும், ஜூலை 5ஆம் தேதி அபுதாபியில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 6ஆம் தேதி அபுதாபியில் இருந்து மதுரைக்கு ஒரு விமானமும், ஜூலை 6ஆம் தேதி ஷார்ஜாவில் இருந்து கோவைக்கு ஒரு விமானமும் இயக்கப்படும் என அமீரகத்திற்கான இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கத்தாரில் இருந்து தமிழகத்திற்கு 3 விமானங்கள் புதிய பட்டியல் வெளியீடு. வந்தே பாரத் திட்டத்தின் 4ஆம் கட்டத்திற்கான விமானங்களின் பட்டியலை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த 4ஆம் திட்ட அட்டவணைப்படி கத்தாரில் இருந்து தமிழகத்திற்கு 3 விமானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜூலை 15ஆம் தேதி கத்தாரில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 18ஆம் தேதி கத்தாரில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும், ஜூலை 21ஆம் தேதி கத்தாரில் இருந்து சென்னைக்கு ஒரு விமானமும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதித்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 6,26,651 பேர். இதுவரைக்கும் இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,225 பேர். இந்த நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,79,843 பேர்.
உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,08,85,862 பேர். இந்த நோயில் இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5,20,852 பேர். இந்த நோயிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 55,42,108 பேர். சென்னையில் 1 கிராம் 41 ரூபாய் இறக்கம் கண்டு 22 கேரட் தங்கத்தின் விலை 4,633க்கு விற்பனையாகிறது. 8 கிராம் 328 ரூபாய் இறக்கம் கண்டு 22 கேரட் தங்கத்தின் விலை 37,064க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 1 ரூபாய் இறக்கம் கண்டு 24 கேரட் தங்கத்தின் விலை 5,094க்கு விற்பனையாகிறது. 8 கிராம் 8 ரூபாய் இறக்கம் கண்டு 24 கேரட் தங்கத்தின் விலை 40,752க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 60 காசுகளுக்கும் 8 கிராம் வெள்ளியின் விலை 388 ரூபாய் 80 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்க நம்ம மாட்டு வண்டி பசங்க சேனலோட. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைவோம், நன்மை செய்வோம்.